தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை எல்லா கட்சிகளும் சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தவேக தலைவர் விஜய்க்கு மட்டும் முட்டுக்கட்டை போடப்பட்டிருக்கிறது. ஏன் என்று தெரியவில்லை. ஏனென்றால் எல்லா கட்சி தலைவரும் சுதந்திரமாக இவர்கள் நினைத்த இடத்துக்கெல்லாம் போய் வருகிறார்கள். ஆனால் விஜய்க்கு மட்டும் இந்த இடத்திற்கு அனுமதி இல்லை, அந்த இடத்திற்கு அனுமதி இல்லை என்று தகவல் வருகிறது. ஏன், எந்த காரணம் என்று கேட்டால் கூட்டம் கூடும், பாதிப்பு ஏற்படும் என்கிறார்கள். ஏன் எல்லா கட்சி தலைவரும் போகிற இடத்திற்கு விஜய் போகக்கூடாதா? ஏன் மற்ற கட்சி தலைவருக்கெல்லாம் அப்போ கூட்டம் கூடாதா? அப்போ விஜய்க்கென்று ஒரு மாசு இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் ஸ்டாலின் தமிழகத்தின் முதல்வர். அவர் போகிற இடத்திற்கு எந்த அளவுக்கு கூட்டம் வரும் என்பது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படியென்றால் விஜய்க்கும் அந்த அளவுக்கு தானே கூட்டம் வரும். ஆனால் அதை இடம் கொடுக்க மறுக்கிறார்கள். அப்படியானால் மற்ற கட்சிகளோட விஜய்க்கு மாசு இருக்கிறது என்று மற்ற கட்சியினர் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதை ஒப்புக்கொள்ளவும் மாட்டார்கள். ஆனால் இடமும் கொடுக்க மாட்டார்கள், அனுமதியும் கொடுக்க மாட்டார். இதை ஒன்றை மட்டும் சொல்கிறார்கள் எதிர்க்கட்சிகள்: விஜய்க்கு மாசு இல்லை, ஓட்டு விழுகாது, ஆட்சியை பிடிக்க முடியாது. அப்படி என்றால் ஒரு விஜய் சாதாரண ஆள் என்றால் அவருக்கு உரிய இடத்தில் கொடுக்கலாமே. ஏன் அந்த பயம்? மடியில் கனம் இருக்க போய்த்தானே அவர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறீர்கள். விஜயை அதாவது விஜய் விமர்சனம் செய்யும் போது அவர் ஒரு சாதாரண ஆள் என்று விமர்சனம் செய்கிறீர்கள். ஆனால் பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டால் கூட்டம் நிறையா வரும் என்கிறீர்கள். இந்த மாதிரியான பேச்சு எந்த விதத்தை காட்டுகிறது என்பது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அதுவும் உண்மைதான். ஏனென்றால் விஜய்க்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய மாசு இருக்கிறது. கண்டிப்பாக ஓட்டுகளை கண்டிப்பாக செய்காட்டலும் அவர்கள் நினைத்த தொகுதியை கண்டிப்பாக ஜெயிப்பார். ஏனென்றால் இப்போ ஒரு ஆளுங்கட்சி இப்போ திமுகவையும் எதிர்க்கட்சி எடப்பாடியும் கண்டிப்பாக கதறவிடப் போவது உண்மை என்று இதிலிருந்து தெரியும்.